பற்றி எரியும் ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேல் ஒரே நேரத்திலே அதிகளவான தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்ட ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலிருந்து உடனடியாக வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள். இன்றைய தினத்தில் மாத்திரம் ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேலிலிருந்து எத்தனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் வெளியேறியுள்ளார்கள் தெரியுமா? யெமனுக்குள் உளவு பிரிவுகளை களமிறக்கி மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும். ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் பற்றி எரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சரக்கு கப்பல்கள். யெமன் ஹவுதி இராணுவத்திடம் மீண்டும் அடிவாங்குவதற்காக களமிறங்கும் அமெரிக்க போர்க்கப்பல். எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா பிரதேசத்தில் கொல்லப்பட்ட மொசாடினுடைய மிக முக்கியமான உளவாளி. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை எதிர்கொள்வதற்கான வசதிகள் எங்களிடம் இல்லை. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதலை போன்று ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அந்த தாக்குதல்களை சமாளிப்பதற்கும் அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்குமான திறன்கள் எம்மிடம் இல்லை. இந்த அளவிலான தாக்குதல்களை சமாளிப்பதற்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுடைய திறன்கள் போதாது. மேலும் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுடைய செல்வாக்கையும் திறன்களையும் தொடர்ச்சியாக இழந்து வருகின்றோம். செங்கடல் பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எம்மிடம் இருக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்தி யெமன் ஹவுதி இராணுவத்தினை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நாங்கள் எங்களுடைய செல்வாக்கினையும் ஆதிக்கத்தினையும் முழுமையாக இழக்க வேண்டி ஏற்படும் என அமெரிக்காவினுடைய விண்வெளி பாதுகாப்பு தளபதி காங்கிரஸில் குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதனுடைய திறன்களை இழந்து வருகின்றது. ஈரானினுடைய IRGC குதுஸ் படையணியினுடைய தளபதி குறிப்பிட்டதை போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது என்பதனை தற்போது அமெரிக்க தளபதிகளே உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதற்கு அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியும் மிகச்சிறந்த உதாரணமாகும். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கிய அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியானது தற்போது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அமெரிக்காவினுடைய செங்கடல் கூட்டணியிலிருந்து பல நாடுகள் பின்வாங்கி விட்டார்கள். அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படையையும் செங்கடல் பிரதேசத்தில் களமிறக்கி இருந்தாலும் அவர்களால் செங்கடல் பிரதேசத்தினை கட்டுப்பாட்டிற்கு கீழால் கொண்டு வர முடியவில்லை. செங்கடல் பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ தளங்கள் இருந்த போதிலும் செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. 20க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்க பட்டிருந்தாலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களினால் அவர்களுடைய நாட்டு சரக்கு கப்பல்களையே பாதுகாக்க முடியவில்லை. மேலும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து யெமனினுடைய பல புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 460க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் யெமனிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த வான்வழி தாக்குதலினால் 45க்கும் அதிகமான யெமன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக யெமன் ஹவுதி இராணுவத்தினை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய குறித்த வான்வழி தாக்குதல்களின் மூலமாக யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் அவர்களுக்கு முழுமையாக அளிக்க முடியவில்லை. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு யெமன் மீது உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு யெமன் ஹவுதி இராணுவத்தின் பெரும்பாலான ஆயுத களஞ்சிய சாலைகளை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அவர்களால் யெமன் ஹவுதி இராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலைகளை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. நூற்றுக்கணக்கான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் மேற்கொண்டிருந்தாலும் அவை வெற்றிடங்களை இலக்கு வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறைந்தது யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ட்ரோன்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் எங்கிருந்து ஏவுகின்றார்கள் என்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏவு தளங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதன் விளைவாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் யெமனிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாரானார்கள். இதற்கு அமைவாக யெமனுக்குள்ளே மிகப்பெரிய தாக்குதல்களையும் படுகொலைகளையும் மேற்கொள்வதற்காகவும் இன்னும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் ஃபோர்ஸ் 400 என்கின்ற உளவு பிரிவினை களமிறக்கியுள்ளார்கள். யெமன் அன்சாருல்லாவினுடைய ட்ரோன் களஞ்சிய சாலைகள் எங்கெங்கு காணப்படுகின்றது, கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை களஞ்சிய சாலைகள் எந்த பிரதேசங்களில் காணப்படுகின்றது, யெமனினுடைய மிக முக்கியமான ஆயுத களஞ்சிய சாலைகள் எந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றது, கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குவதற்கு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் எந்தெந்த பிரதேசங்களை பயன்படுத்துகின்றார்கள், யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏவு தளங்களாக எந்த பிரதேசங்களை பயன்படுத்துகின்றார்கள், எவ்வாறு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் கப்பல்களை அவதானிக்கின்றார்கள், யெமனுக்குள்ளே ஆயுத பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறுகின்றது, யெமன் ஆயுத களஞ்சிய சாலைகளுக்கு யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றார்கள், ஆயுத களஞ்சிய சாலைகளை பாதுகாப்பதற்கு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இவை தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும்
பிரித்தானியாவும் ஒன்றிணைந்து ஃபோர்ஸ் 400 என்கின்ற உளவு பிரிவினை யெமனிலே களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு யெமனிலே நாசகார வேலைகளை செய்தல், உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்துதல், ISIS பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பயங்கரவாதிகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல், யெமன் ஆயுதப்படைக்கு சொந்தமான வாகனங்களை செயலிழக்கச் செய்தல், யெமனுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு யெமன் ஆயுதப்படைகளுடைய கவனத்தினை முழுமையாக திசை திருப்புதல், உள்நாட்டு பிரச்சனைகளை அதிகரித்தல், துப்பாக்கிச் சூட்டு வெடிகுண்டு தாக்குதல்கள் மூலமாக படுகொலைகளை மேற்கொள்ளுதல் என பல்வேறுபட்ட திட்டங்களை மேற்கொள்வதற்காக இந்த உளவு பிரிவினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் களமிறக்கியுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் குறித்த உளவு பிரிவினை யெமனிலே களமிறக்கி பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்து அவர்களை உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளார்கள். மேலும் யெமனுக்குள்ளே இந்த உளவு பிரிவினை வழிநடத்தி செல்வதற்காக பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய 18 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 18 உளவாளிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு உளவாளிக்கு ஒரு நாளைக்கு 300 சவுதி ரியால்கள் என்கின்ற விகிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த 18 உளவாளிகளும் அவர்களுக்கு கீழே வேலை செய்வதற்காக 60க்கும் அதிகமான உளவாளிகளை தெரிவு செய்துள்ளார்கள். பணத்தின் மூலமாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த உளவு கட்டமைப்பானது கடந்த 4 மாதங்களாக யெமனிலே திட்டமிட்டு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். இருப்பினும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இவர்கள் அனைவரையும் முழுமையாக கைது செய்துள்ளார்கள். இந்த உளவு நடவடிக்கைகளில் கட்டமைப்புகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கியமான 18 உளவாளிகளையும் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட உளவாளிகளிடம் இருந்துதான் இந்த தகவல்கள் அனைத்தையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த உளவு கட்டமைப்புக்கு பின்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் இருப்பதனை குறித்த உளவாளிகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இந்த உளவாளிகளுடைய வாக்குமூலங்களை யெமனின் ஊடக பிரிவான சபா ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த உளவாளிகள் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகளையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த உளவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடென் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் தங்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். தாக்குதலுடைய வீரியத்தையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்தின் மீதான உக்கிரமான வான்வழி தாக்குதலை ஆரம்பித்ததை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களையும் வீரியப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் 4 தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். முதலாவதாக ஏடென் வளைகுடா பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான MSC டீகோ என்கின்ற சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த கப்பல் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏடென் வளைகுடா பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான MSC கினா என்கின்ற கப்பலை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் சேதமடைந்த குறித்த கப்பல் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. மேலும் குறித்த கப்பலிலே இருந்த மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான MSC விக்டோரியா என்கின்ற எண்ணெய் கப்பலையும் இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த தாக்குதலினால் பகுதி அளவில் சேதமடைந்த குறித்த கப்பலானது முழுமையாக பின்வாங்கவில்லை. மேலும் குறித்த கப்பல் அரேபிய பெருங்கடலினூடாக நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மீண்டும் குறித்த கப்பலை இலக்கு வைத்து அதிரடியான கப்பல் எதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பல் தீப்பற்றி எரிந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது. அத்தோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தும் 6க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்க கடற்படைக்கும் யெமன் கடற்படைக்கும் இடையில் 6 மணித்தியாலத்திற்கும் அதிகமான தொடர்ச்சியான மோதல்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒருபொழுதும் அமெரிக்க கடற்படையினர் இவற்றினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே போன்றுதான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு சேதமடைந்து செங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருந்தன. அத்தோடு இவ்வாறு சேதமடைந்து செங்கடல் பிரதேசத்திலிருந்து வெளியேறிய அமெரிக்க போர்க்கப்பல் தற்போது திருத்தப்பட்டு மீண்டும் செங்கடல் பிரதேசத்தில் களமிறக்கப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் தாக்குதல்களுடைய எண்ணிக்கையையும் வீரியத்தையும் அதிகரிப்பார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் மீண்டும் சேதமடைந்த இந்த போர்க்கப்பலை களமிறக்குவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் கிழக்கு மத்திய தரைக்கடல் பிரதேசத்தையும் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலே செல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான கப்பல்களை இலக்கு வைப்பதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அதே நேரம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வணிக கப்பல்களை பாதுகாப்பதற்காக அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எவ்வளவு தான் வேலை திட்டங்களை முன்னெடுத்தாலும் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடென் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களை அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. காசாவிலே அமைதி நிலவும் வரை யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே இனி வரக்கூடிய நாட்களிலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த வீரியமான தீவிரமான தாக்குதல்களை எங்களுக்கு எதிர்பார்க்கலாம்.
எகிப்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவாளிகளுடைய கட்டமைப்பு நிறையவே காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்கள் தற்போது வியாபாரிகளாக பல்வேறுபட்ட பிரதேசங்களில் உளவாளிகளாக செயற்பட்டு வருகின்றார்கள். மேலும் எகிப்தில் மொசாடினுடைய உளவு கட்டமைப்பு மிக பிரம்மாண்டமாக இயங்கி வருகின்றது. எகிப்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேலிய வியாபாரிகளில் அதிகமானோர் இந்த உளவு கட்டமைப்பில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் எகிப்தில் இருக்கக்கூடிய சில எதிர்ப்பு குழுக்கள் இந்த மொசாட் உளவாளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த தாக்குதலின் முதல் கட்டமாக எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இஸ்ரேலிய வியாபாரி ஒன்றினை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த இஸ்ரேலிய வியாபாரி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர் எகிப்தில் இருக்கக்கூடிய மொசாட் உளவு பிரிவின் கட்டமைப்புகளுக்குள் இவர் மிக முக்கியமான நபராக காணப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த மொசாட் உளவாளியை படுகொலை செய்யக்கூடிய காணொலிகளும் வெளியாகியுள்ளன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்ட எதிர்ப்பானது எகிப்தில் இருக்கக்கூடிய ஏனைய மொசாட் உளவாளிகளையும் கண்டுபிடித்து அவர்களையும் அழிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். நீங்கள் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்தால் போரினுடைய அடுத்த கட்ட தோல்வியையும் சந்திப்பீர்கள் என கடந்த மாதம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நுழைந்து தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல்களை பல மடங்காக அதிகரிப்பார்கள் என்றும் தீவிரப்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கமைவாகவே தற்போது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தரமான வீரியமான தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நாங்கள் இப்போது 30 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டோம். கலிலியினுடைய தற்போதைய நிலைமை இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வீழ்ச்சியை எடுத்து காட்டுகின்றது. தற்போது கலிலி பிரதேசம் இஸ்ரேலிய மக்கள் வாழ தகுதியற்ற பிரதேசமாக மாறி வருகின்றது. மேலும் கலிலி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ராணுவத்தினால் இஸ்ரேலிய மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியவில்லை. மேலும் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்துடைய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பயந்து 5000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள் எனவும் கலிலி பிரதேசத்தினுடைய மேயர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்ட ஆச்சரிய தாக்குதலினால் ஒட்டுமொத்த வடக்கு இஸ்ரேலும் பற்றி எரிகின்றது. அதாவது ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஒரே நேரத்திலே பல அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேற்கு கலிலி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹனிச்சா அடமிச் ஆகிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் கலிலியினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் மலிக்கியா அல் மனாரா பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான 10க்கும் மேற்பட்ட கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதே சமயத்தில் மத்திய கலிலி பிரதேசமான டோவிவ் அவிவிம் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினால் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடியான தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அவிவிம் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட கவசதிர் பேவுகணை தாக்குதலின் மூலம் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோன்று மலிக்கியா பிரதேசத்திலே 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பெரும்பாலும் இந்த 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று அல் மனாரா பிரதேசத்திலே 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ துணை தளபதி ஒருவரும் உள்ளடங்குவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இன்னும் ஒரு ஆச்சரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஷெலோமே, ஷுட்லா, மெர்கலிட், கிரியட் ஷமோனா, அல் மனாரா மற்றும் அல் சதாகா பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரே நேரத்தில் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் ஃபலாக் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவை தொடர்பான தகவல்களை முழுமையாக தணிக்கை செய்துள்ளது. அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து முழுமையாக இடம்பெயர்ந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏற்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களோடு நிறுத்திவிடவில்லை. நேற்றிரவு அல் ரஹீப் பிரதேசத்திலே சுரங்கவழி பாதை ஒன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த சுரங்கவழி பாதையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மேற்கு கலிலி யாரா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தின் தலைமையகத்தை இலக்கு வைத்தும் அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்
தாக்குதலினால் குறித்த பிரதேசமும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இன்றைய தினமும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பான தகவல்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முன்னாள் தலைமை அதிகாரி சேனல் 14 ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே யுத்தத்தினை நிறுத்துவதன் மூலமாகத்தான் வடக்கு இஸ்ரேலினை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். தற்போது வடக்கு இஸ்ரேல் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகின்றது. எனவே வடக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், வடக்கு இஸ்ரேலினை நாங்கள் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவினுடைய யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ரஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக காசாவினுடைய கல்லறைகளில் புதைத்து வருகின்றார்கள். இவை தொடர்பான தகவல்களை நான் அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.